GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். சேலத்தில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ சிங்காரம் சீனியர்களை ஓரங்கட்டுவதால் ஒட்டுமொத்த மூத்த இரத்தத்தின் இரத்தங்களும் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது மொரப்பூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான சிங்காரத்தை சேலம் மாநகர பொறுப்பாளராக நியமித்தார் அக்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பர் மற்றும் ஒரே சாதிக்காரர் என்பதால் சேலம் அதிமுகவினர் அவரிடம் ஆரம்பத்தில் பவ்யம் காட்டினர். அவரும் வந்த வேகத்தில் சூட்டோடு சூடாக வார்டு மற்றும் பகுதிகளை பிரித்து இளைஞர்களை முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக வலம் வந்த வெங்கடாஜலத்தை கட்டம் கட்டிவிட்டு முன்னாள் கவுன்சிலர் AKSM பாலுவை புதிய மாவட்ட செயலாளராக கொண்டு வந்தார். சிங்காரத்தின் தடாலடிகளும் சுருக் நறுக் என்ற பேச்சும் கட்சி சீனியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது. இந்த நிலையில்தான் சிங்காரத்துடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக 56வது வார்டு துணை செயலாளர் ஜினோத்குமார் சம்பத் தனது ஆதரவாளர்கள் 50 பேருடன் கட்சி பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக கையெழுத்திட்ட ஒரு கடிதம் சமூக ஊடகங்களில் பரவியது. இது இலை கட்சி வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாநகர அதிமுகவில் நடக்கும் மோதல்கள் குறித்து மூத்த நிர்வாகிகள் நம்மிடம் விரிவாக பேசினார்கள். சேலம் மாநகர அதிமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சிங்காரம் கட்சி வேலைகள் செய்யாத மூத்த வார்டு செயலாளர்களின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தும் விதமாக வார்டுகளை 2-3 உடைத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தார். தங்களிடம் எடுபடியாக இருந்து வந்த பலரை தங்களுக்கு சமமாக வார்டு செயலாளர் பொறுப்பில் நியமித்து விட்டாரே என சிங்காரத்தின் மீது மூத்த நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதனால் ஏற்பட்ட அதிருப்தியில் 41வது வார்டு செயலாளராக இருந்த முன்னாள் கவுன்சிலர் அன்பழகன் தனது ஆதரவாளர்கள் 30 பேருடன் கட்சி பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டார். அம்மாப்பேட்டை பகுதி செயலாளர் LV பிரகாஷ், அஸ்தம்பட்டி பகுதி செயலாளர் KR சரவணன் ஆகியோர் வகித்து வந்த பகுதி செயலாளர் பதவிகளையும் பறித்துவிட்டு டம்மி பதவிகளில் அமர்த்தினார். இந்நிலையில் 56வது வார்டில் பூத் கமிட்டி பணிகளை மேற்கொள்ள சிங்காரம் 9 பேர் கொண்ட குழுவை நியமித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த வார்டு துணை செயலாளர் ஜினோத்குமார் சம்பத், காலங்காலமாக இப்பணிகளை மேற்கொண்டு வரும் எங்களை போன்ற சீனியர்களுக்குத்தான் பூத் கமிட்டி பணிகளை ஒதுக்க வேண்டும் என்று சிங்காரத்திடம் வெளிப்படையாகவே மோதினார். இது தொடர்பாக கடந்த நவம்பர் 13ஆம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜினோத்குமாரை, நீ எல்லாம் அதிமுகவை வைத்து சம்பாதிக்கத்தான் லாய்க்கு, கட்சியில் இருக்கவே தகுதி இல்லை என சிங்காரம் அவரை வெளுத்து விட்டார். இதனால் கொதித்து போன ஜினோத்குமார், மொரப்பூரில் இருந்து வந்த உனக்கு என்ன தெரியும், நீ எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போனால்தான் அதிமுக உருப்படும் என ஏக வசனத்தில் எகிரி அடிக்க, கைகலப்பு நடக்காதது மட்டும்தான் பாக்கி என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதன் பிறகு ஜினோத் தனது ஆதரவாளர்கள் 50 பேருடன் கட்சி பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக தலைமைக்கு கடிதம் எழுதினார். இது மட்டுமின்றி கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கவுன்சிலர் KC செல்வராஜ் தனது வட்டச் செயலாளர் பதவியை பறித்து சுந்தரபாண்டியன் வசம் வழங்கியதை கண்டித்து சிங்காரத்திடம் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இப்படி சீனியர்கள் பலருக்கு செக் வைத்த சிங்காரம் சேலம் தெற்கு MLA பாலசுப்ரமணியம் வசம் இருந்த 46வது வட்டக்கழக செயலாளர் பதவியையும் தட்டி தூக்கினார். இது குறித்து பாலசுப்ரமணியம் MLA எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக புலம்பித்தள்ள, அவருக்கு மாநில அளவில் ஒரு டம்மியான பொறுப்பை கொடுத்து இப்போதைக்கு அமைதிப்படுத்தி இருக்கிறது கட்சி தலைமை என்கிறார்கள் மூத்த நிர்வாகிகள். இது தொடர்பாக சேலம் தெற்கு MLA பாலசுப்ரமணியத்திடம் கேட்டோம். கட்சி நிர்வாகிகளை ஏதோ பண்ணையத்தில் வேலை செய்பவர்களைப் போல மரியாதை குறைவாக நடத்துகிறார் சிங்காரம். அவர் எதற்கெடுத்தாலும் ஷார்ட் டெம்பர் ஆகிறார். 56வது வார்டு ஜினோத்குமார் விவகாரத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக சிங்காரம் என் மீது குற்றம் சுமத்தியதால் அவரிடம் பேசினேன். என்னை வட்டச் செயலாளர் பதவியை விட்டு நீக்கியது குறித்து கட்சி தலைமையிடம் முறையிட்டேன். 46வது வார்டில் நான் கட்சியை வளர்த்திருப்பதால் தான்
MP தேர்தலில் என் வார்டில் கூடுதல் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கான்ட்ராக்டர்களிடம் கமிஷன் வாங்காமல் நேர்மையாக பணிகளை செய்து வருகிறேன். ஆரம்பத்தில் பகுதி செயலாளர் ஜெகதீஷ்குமாரை வைத்து வேலை செய்தார். திறமைசாலியான அவரை இப்போது கலற்றி விட்டுவிட்டார். ஆனால் ஜெகதீஷ்குமாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதின் என்ற சின்ன பையனை வைத்துக்கொண்டு சிங்காரம் வேலை செய்கிறார். அவர் வெளியேறினால்தான் சேலம் மாநகர அதிமுக உருப்படும். அவர் சுத்த மென்டலுங்க என வார்த்தையால் துவம்சம் செய்தார் MLA பாலசுப்ரமணியம். துணை செயலாளர் ஜினோத்குமார் சம்பத்திடம் கேட்டபோது, கட்சி பொதுச் செயலாளர் இருக்கும் ஊரிலேயே பொறுப்பாளர் போட வேண்டிய தேவை என்ன வந்தது? மொரப்பூரிலிருந்து ஒருவரை பொறுப்பாளராக போட வேண்டிய தேவை என்ன? கையாலாகாத ஒருவரிடம் நாங்கள் கை கட்டி நிற்க வேண்டிய தேவை இல்லை. சிங்காரம் எத்தனை தேர்தல்களை பார்த்து விட்டார். நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்துதான் சம்பாதிக்கிறேனே தவிர ஒருபோதும் கட்சி பணத்தை கையாடல் செய்யவில்லை. என்னை போன்ற சீனியர்களை ஒதுக்கிவிட்டு புதியவர்களை பூத் கமிட்டிக்கு நியமித்தது தவறு. இதை கேள்வி கேட்டதற்கு என்னை குற்றவாளியாக்கிவிட்டனர் என்றார். இது பற்றி சிங்காரத்திடம் விளக்கம் பெற்றோம். சேலம் மாவட்ட செயலாளராக இருந்த வெங்கடாச்சலம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் MLAவாக இருந்து பல நூறு கோடி சொத்துக்களை குவித்து விட்டார். ஆனால் கட்சி அலுவலகம் இருந்த இடம் அவருடையது என்பதால் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டுவிட்டு போய்விட்டார். அப்படிப்பட்டவர் எதற்கு மாவட்ட செயலாளராக நீடிக்க வேண்டும்? MLA பாலசுப்ரமணியம் சொந்த வார்டில் கூட கட்சியை வளர்க்கவில்லை. அதனால்தான் அவருடைய வார்டு செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. இப்போது அந்த வார்டு முழுக்க புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு கட்சி வேலைகள் ஜரூராக நடக்கின்றன. தேர்தலில் அவருக்காக கட்சி செலவு செய்திருக்கும் போது அவர் கட்சிக்கு செலவு பண்ணக்கூடாதா? என் மீது குற்றம் குறையிருந்தால் நேரடியாக சொல்லும்படி நிர்வாகிகளை அழைத்து கேட்டேன். அப்போது MLA பாலசுப்ரமணியம் நான் சிறப்பாக செயல்படுவதாக சொன்னவர் இப்போது புகார் சொல்கிறார். SIR பணிகளை மேற்பார்வையிட பாலசுப்ரமணியத்திடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர் சட்டமன்றத்திற்கு போய்விட்டார். அதன் பிறகாவது அவர் அந்த பணிகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் கண்டுகொள்ளவில்லை. சமீபத்தில் என்னிடம் வந்து எனக்கு ஏதாவது கட்சி வேலை கொடுங்க என்று கேட்டார். தேவைப்பட்டால் கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலின் போது கட்சி தலைமை கொடுத்த 30 லட்சம் ரூபாயை சுருட்டி கொண்ட ஜினோத்குமார் வாக்கு எண்ணிக்கை என்று ஜாலியாக ஒகேனக்கலுக்கு டூர் சென்று விட்டார். வரும் தேர்தலிலும் கட்சி பணத்தை சுருட்டுவதற்காக தான் பூத் கமிட்டி பணிகளை நாங்கள் தான் செய்வோம் என்று பிரச்சனை செய்கிறார். பூத் கமிட்டி பணிகளுக்காக பூத்துக்கு 2000 ரூபாய் கொடுத்து வேலை செய்யும்படி பகுதி செயலாளர் ஜெகதீஷ்குமாருக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் செலவு செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். இதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவராகவே ஒதுங்கிக் கொண்டார். கட்சி தலைமை எனக்கு கொடுத்த வேலைகளை நேர்மையாக செய்கிறேன். வரும் தேர்தலில் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுகிறேன். எனக்கு கட்சியில் வேலை செய்யக்கூடிய ஆள்கள் தான் வேண்டும். போட்டோஷூட் நடத்தும் ஆள்கள் வேண்டாம் என்று சரவெடியாய் வெடித்தார் சிங்காரம். சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலுவிடம் கேட்டபோது, கட்சியின் அமைப்பு செயலாளரிடம் ஜினோத்குமார் எதிர்த்து பேசியது சரியல்ல. அவருடைய ராஜினாமா கடிதம் எதுவும் எனக்கு வரவில்லை. MLA பாலசுப்ரமணியத்திற்கும் பொறுப்பாளருக்குமான விவகாரத்தில் நான் எதுவும் தலையிடவில்லை என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டார். சிங்காரத்திற்கு எதிராக அதிருப்தி கோஷ்டியினர் என்னதான் புகார் மனுக்களை தட்டிவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியோ பாராமுகமாக இருப்பதாக புலம்புகின்றனர் சீனியர்கள். வரும் தேர்தலில் இதற்கான விலையை அதிமுக கொடுத்தே தீரும். சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்ற பிம்பம் உடையும் என வெளிப்படையாகவே புலம்பி வருகின்றனர் அதிருப்தியில் உள்ள இரத்தத்தின் ரத்தங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.